நல்லா புளிப்பும் காரமாக செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு நம்ம 1 கிலோ அளவுக்கு கிழங்கா மீன் வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 6 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் 1.5 குழிக்கரண்டிலுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா புரிஞ்ச உடனே 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் அது மாதிரி பல்ஸில் வந்து ஒரு சுற்றி சேர்த்தாச்சு. இது கூட கீரின பச்சை மிளகாய் 6, வெங்காயம் வாங்குற கொஞ்சமாக உப்பு, கறிவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளியும் நறுக்கி சேர்த்து அதுவும் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 5 டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து தண்ணி நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க. குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க மீனையும் சேர்த்து 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் செட்டிநாடு மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.